எண்ணூறுண்ணா. 800 பார்த்துக்கோங்க. கட்டாயம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ரொம்ப நாளாக வந்து மழை நேரத்தில் இந்த டிசம்பர் அந்த டைமில் வந்து ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போகணுன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு பிளான், ஒரு ஆசை. அதுக்கான நேரம் இன்றைக்கி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி ரெடி, நான் ரெடி, நீங்களும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, தென்காசி மாவட்டம் கிடையாது, கேரளாவில் தான் இருக்குது அந்த இடம். கேரளாவில் இருக்கக்கூடிய பாலருவி அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த டைம் டிசம்பர் அந்த டைம்லலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்பில் விளாக்ஸும் பார்த்துருக்கேன், அதே மாதிரி கேள்வியும் பட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அங்கே தான் போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணி சோலோ ட்ரிப் தான். நம்ம எங்கே போனாலுமே சோலோ ட்ரிப் தான். கிளம்பி போய்கிட்டே இருக்கோம். வீட்டிலேருந்து கரெக்டாக 20 கிலோமீட்டர் ஆச்சு வண்டி எடுத்து. மொத்தம் வந்து 120 கிலோமீட்டர் எவ்வளவோ காட்டுச்சு. இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்குது. டோட்டலாக ஒரு 2 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப் காட்டுச்சு. நம்ம மோஸ்ட்லி அந்த டைமுக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா சிங்கிள் ரோடு தான், ஹைவே எதுவுமே கிடையாது. ஹைவே இருக்குது, பட் நான் வந்து ஹைவே சூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா, ஹைவேனா ஒரே மாதிரி தான் இருக்கும், போர் அடிக்கிறோம், நமக்கே போர் அடிக்கும். அதனால தான் சரி இந்த ரோடு வந்து கொஞ்சம் 2 பக்கமும் நல்லா க்ரீனாக வயல் அது இதுன்னு நல்லாயிருக்கும். ஸோ அப்போ இந்த ரோட்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போகிறேன். வரும்போது ஹைவேல தான் வருவேன், ஏன்னா அது ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போயிடலாம். இந்த சிங்கிள் ரோட்டில் இதுதான் பிரச்சனை. இந்த பக்கம் வந்து குற்றாலம் போகிற வரைக்குமே ரோடு ஒரு மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி போனால் எப்படி டைம் வந்து அந்த ரோடை விட கொஞ்சம் அதிகமாகவே ஆகும் என் கணக்குப்படி. மேப் போட்டாச்சு, ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி இந்த பக்கம் வந்தது கிடையாது. ஸோ அதனால் மேப் போட்டு போகிறது தான் சேஃப்டி. மேப் போட்டாச்சு. சார்ஜ் மட்டும் வர வரைக்கும் இருந்துன்னா காணும். ஆனால் நினச்சதை விட இன்றைக்கி ரோடு நல்லா தான் இருக்குது. நான் முன்னாடி கடைசியாக வரும்போது எப்படி இருந்ததுன்னா, ஒவ்வொரு 200 மீட்ரு 300 மீட்டருக்கும் தோண்டி போட்டிருந்தானுங்க. ரோடு ஒர்க்கு நடந்துட்டு இருந்துச்சு, கடுப்பாக இருக்கும் வர்றதுக்கே. இப்போ பரவாயில்லையே, ரோடு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த 80 தான் போயிட்டுருக்கேன். நல்லா இருக்குப்பா காலையிலே. ஆனால் கிளைமேட்டும் சொல்லி ஆகணும், நம்ம போகிறோன்றதுனாலையா இல்லை எப்படின்னு தெரில. நேற்றுலாம் நல்லா சுளீர்னு வெயில் அடிச்சிச்சு. இன்றைக்கி அப்படியே நல்ல கூராப்பாக இருக்குது. கரெக்டான டைம்னு நினைக்கிறேன் நம்ம போகிறதுக்கு. இந்த இடத்த அப்படியே பாருங்களேன், ஃப்ரேமை பாருங்க ஜி, அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. வேறு லெவலு. இங்கே ஒரு பாலம் உண்டு, செம்மையாக இருக்கும் பாருங்கள். எப்படி தண்ணி போகுது காய்ஸ், தாமிரபரணி தண்ணி. நான் போகிற இடம் எல்லாமே இன்றைக்கி இப்படி தான் இருக்க போகுது. நான் போன வாட்டி போகும்போது இதை விட சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. அப்போ வந்து நல்லா லைட்டாக அப்படி ட்ரிசில் ஆகிட்டே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது, சூப்பராக இருந்தது. இப்போவும் ஒன்றும் குறைச்சல் இல்லை, இதுதான் ஆனால் கரெக்டாக இருக்குது. நனையாமல் அப்படியே சேஃபாக போயிட்டு ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வழியை பாருங்களேன், ஹைவேக்கு இது எவ்வளோ பெட்டர்னு மட்டும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஹைவேல போனால் வெறும் காடு, பொட்டல் காடாக இருக்கும், எம்டி பிளேஸாக இருக்கும். ஓ மை காட், என்ன லொக்கேஷனு, என்ன ஃப்ரேமு, என்ன இடம், வேறு லெவலில் இருக்குது காய்ஸ் இடம். இதிலெல்லாம் அப்படியே கையை விட்டுட்டு இப்படி ஓட்டினா எப்படி இருக்கும், செம ஃபீலு. 2 பக்கமும் வயல், நடுவில் ரோடு. நான் சத்தியமாக சொல்கிறேன், ஹைவேல போயிருந்தா இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன். இப்படிலாம் இருக்குன்னு தெரியாமே போயிருப்பேடா சுதர்சா. பெஸ்ட்டு டெசிஷன் இன்றைக்கி எடுத்தது இந்த ரோட்டில் வந்தது தான். வேற மாதிரி ப்ரோ. என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சியவள் பேரழகை சொல்ல முடியலையம்மா, கொஞ்சி வரும் பேரழகை. கவிதை. டேக் மை ஹார்ட், வாட் அ பியூட்டிஃபுல் லொகேஷன். இன்றைக்கி டே நம்மகிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வெறும் ஆரம்பம் தான்டா மகனே, இன்னும் வா, உனக்கு நிறைய அதிர்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன்.
ஆம்புலன்ஸில் யார் கொண்டாந்து சேஃபாக போய் சேர்றோம். ஏங்க இது இன்னும் முடியலைங்க, போய்கிட்டே இருக்குது சார். சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. போக போக இடம் அப்படியே சொர்க்கமாக மாறிட்டே போகுது கைஸ். வேற மாதிரி இருக்குது. டோட்டலாக ஒர்த்து. இப்போவே நான் சொல்கிறேன், ட்ரிப்பு டோட்டலாக ஒர்த்து. அங்கே போய் என்ஜாய் பண்ணுறது வேறு. ஆனால் இந்த டிரைவிங் டைம் வந்து வேறு லெவலில் இருக்குது எனக்கு. எனக்கு வந்து எப்போவுமே ஒரு பிளேஸ்க்கு போய் அங்கே என்ஜாய் பண்ணுறத விட அது போகிற தூரம் இருக்குல்ல, அதை தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அந்த வழி, அந்த ரோடு, அதில் பைக் ஓட்டுறது, இந்த ஹாப்பினஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அங்கே போய் ஜாலியாக இருக்கிறத விட போகிற டைம் தான் எனக்கு எப்போவுமே வந்து ஃபேவரெட்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போவே சொல்கிறேன், சூப்பர், வேறு லெவல். நைட்டு இந்த ரூட்டில் வந்திருக்கேன் நான். நைட்டு ஒரு 2-3 ஃபங்க்ஷன் போக வேண்டி வந்திருக்கு. இந்த சைடு வந்திருக்கேன். பட் ஆனால் நைட்டு இதோட அழகு வந்து நமக்கு தெரியாது. பகலில் வரும்போது தான் சிம்பிளாக தான் இருக்குது கைஸ். நீங்கள் வந்து நான் சொல்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், சிம்பிளாக தான் இருக்குது. பட் நீங்கள் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது மைண்டுக்கு. ஆழ்வார்குறிச்சி வந்தாச்சு காய்ஸ். நல்லா ஃபேமஸான ஊர் தான் ஆழ்வார்குறிச்சி. பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வயல், ரைட் சைட்லேயும் வயல். இந்த வழியில் எல்லா ஊருமே அழகாக இருக்குப்பா. எல்லாம் தாமிரபரணி தாயோட மகிமை. அதுதான் மெயினான பாசன வசதிக்கு ஒரே ஒரு சோர்ஸ். அங்கேருந்தால் எல்லா தண்ணியும். அதனால தான் இவ்வளோ பசுமையாக, இவ்வளோ செழிப்பாக இருக்குது இந்த ஊரெலாம். யார் கண்ணு பட்டுச்சோ தெரில. நான் வேறு ரோடு சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு பில்டப் பண்ணிட்டு வந்தேன். கொஞ்சம் தூரம் பார்த்து வந்தால் ரோடு வச்சு செஞ்சிருச்சு. ஒரு 2 கிலோமீட்டராகவே கொஞ்சம் ரோடு ரொம்ப பேடாக இருக்குது. உடஞ்சி கிடக்கு. அங்கே ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் கம்ப்ளீட் ஆச்சுன்னா ரோடு சூப்பராக இருக்கும். ஒரு வழியாக இதுக்கப்புறம் நல்ல ரோடு இருக்குன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப டென்ஷன் ஆக்கி விட்டுருச்சேன் அந்த கொஞ்சம் தூரம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ரோடு எப்படி வரான் பார்த்தீங்களா? இதுதான் சிங்கிள் ரோடு. பள்ளம் தெரியாத இடத்துல இதுக்கு தான் கண்ணை பிடிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாட்டு அடித்து நோட்டி போய்கிட்டே இருக்கோம். இந்தா வந்துருச்சுடா. வரக்கூடாதுன்னு நினச்சேன். யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருந்தால் ஜம்மு. சிறு சிறு என்று பூங்கார்த்து வீசிப்பாரு என்று சொல்லு கண்ணம்மா. தென்காசியில் இந்த பார்டர் பரோட்டா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஓவரான ஹைப் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் போன வாட்டி குற்றாலம் வந்திருந்தோம். ஒரு 2-3 மாதம் இருக்குது. ஜூலை மாதம் நினைக்கிறேன். ஜூலை மந்தில் வந்திருந்தோம். அப்போது சரி என்ன தான் அப்படி இல்லை ஹைப்பில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போய் சாப்பிட்டோம். அங்கே என்ன ஃபேமஸ்னால் பரோட்டா தான் ஃபேமஸ் அப்படின்னாங்க. பார்டர் பரோட்டா அப்படின்னு போய் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப மட்டமான டேஸ்ட்டு. சும்மா பேர் தான் ஒரு ஹைப்பு கொடுத்து வச்சுருக்கானுங்களே தவிர ஒரு டேஸ்ட்டுமே கிடையாது. நல்லாவே இல்லை. எங்கள் ஊரில் கூட சூப்பராக இருக்கும். அதை விட எங்கள் ஊரில் 3 சால்னா ஊற்றுவாங்க. இவங்க ஒன்று தான் ஊற்றுனானுங்க. அதுவும் நல்லாவே இல்லை. இதுக்காடா இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் நம்ம என்றைக்குமே வந்து ஒரு பிராண்டு, ஒரு நேம், அதை வச்சு மட்டும் டிசைட் பண்ணக்கூடாது. நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்னு ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அது ஆக்கம் என்னென்னு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து குற்றாலம் ஓல்டு ஃபால்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபால்ஸுக்கு போகிற ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். இதில் ஒரு 7 கிலோமீட்டர் போகணுன்னு சொல்லுது. இப்படி போனால் செங்கோட்டை போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப் காட்டுது. நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். முன்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய டிவி கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா? எப்படியும் ஒரு 43 இன்ச்சு இருக்கும் நினைக்கிறேன். இப்போ தான் என் கண்ணுக்கு மழையே தெரியுது. தெளிவாக தெரியுது பார்த்தீங்களா? கிட்ட வந்தாச்சு நம்ம நல்லா கிட்ட. எனக்கு இது வரைக்கும் நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தான் ஒரே ஆர்வமாக இருக்குது. ஏன்னா அது வந்து கேரளா உள்ளே இருக்குது.
இந்த ஃபால்ஸு சரியா. ஸோ அதுக்கு எப்படி மலையில் தான் போக வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குட்டி ஸ்ட்ரெச்சுக்காக தான் வெயிட்டிங் ஆவலாக இருக்கேன். இப்படி போனால் பழைய குற்றாலம் லெஃப்டில். நேராக போனால் கொல்லம். குற்றாலம் தாண்டி தான் நம்ம போவோம்னு நினைக்கிறேன். நியூ ஃபால்ஸ் இருக்குல்ல, அதை தாண்டி தான் போவோம். 5 அருவி இந்த இதில் தான் இருக்குது. இந்த போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, 5 அருவி. நமக்கு வந்து இதெல்லாம் வந்து இப்போ டார்கெட் கிடையாது, ஏன்னா இது எப்போ வேணால் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது பாலருவி தான். நம்ம அது போயே ஆகணும். ஃபஸ்ட்டு டார்கெட் அது பாலருவி. போயிட்டு அப்படி இங்கே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. சூப்பரில் சம்மன் இருக்கப்பா. என்ன பிளான்னா, ஃபஸ்ட்டு பாலருவி போகிறோம். பாலருவி போயிட்டு அங்கே மேக்ஸிமம் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி இந்த 13 ஆர்ச் பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது தென்மலையில். அது வந்து நான் சின்ன வயசில் போயிருக்கேன். மதுரையில் நான் வந்து ஸ்கவுட்டில் இருந்தேன்னா, சின்ன வயசில் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கவுட்டில் இருந்தேன். அப்போ வந்து அங்கேருந்து கூப்பிட்டு போனாங்க. அப்போ ட்ரெயினில் வந்து நான் அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்துருக்கேன். அப்படியே கோவாகி அப்படியே அழகாக இருக்கும் ட்ரெயின்லேருந்து பார்க்கும்போதே. எனக்கு கீழே இருந்து அதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் இப்போ இன்றைக்கி வந்து அந்த 2 டார்கெட்டு, ஒன்று பாலருவி, இன்னொன்று வந்து அந்த 13 ஆர்ச் பிரிட்ஜு, 2த்தையும் பார்த்தே ஆகணும் இன்றைக்கி. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது? 31 கிலோமீட்டர் காட்டுது. 56 நிமிஷம் காட்டுது, 55 நிமிஷம். வாவ், இதுக்காக தாண்டா அவ்வளோ தூரம் வந்தேன்ற மாதிரி இருக்குது. வேற லெவலு. இந்த மாதிரி இடத்த பார்க்கும்போது தானாக ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு வந்துருக்குப்பா. கேமரா ஆன் பண்ணியிருக்கேன்னா ஆனில் தான் இருக்குப்பா. வேறு லெவலு. 28 கிலோமீட்டர் காட்டுது. இந்த கட்டிங்கில் நம்ம லெஃப்ட் எடுத்து போகணும். சேர்றா தம்பி, கத்தாத, கிட்ட வந்துட்டோம்ல. ஓ, நம்ம வந்து இப்போ குற்றாலம் சிட்டிக்குள்ளேயே போகல, அப்படி தானே? ஏய் இல்லைடா, இனிதான் குற்றாலம் சிட்டிக்குள்ளே வரோம் நம்ம. ஓகே புரிஞ்சிட்டு. இந்த எங்கே தானே கார் விட்டுருந்தோம் போனாட்டி. குற்றாலம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது காய்ஸ். குற்றாலம் பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஏமாற்றம் தான். ஏன்னா அங்கே போகல. நம்ம அதையும் தாண்டி ஒரு இடத்துக்கு போகிறோம். போன வாட்டி நாங்கள் வந்திருந்தோம்ல, அப்போ பாலருவி தான் பிளானு. காரில் வந்திருந்தோமே, விளாக் கூட போட்டிருப்பேன். அப்போ வந்து பாலருவி போகிறது தான் பிளான். குண்டாரும் அதுவும் போகணுன்னு பிளானு. கடைசியில் பார்த்தா எப்போவும் பார்க்குற குற்றாலம், குண்டார் மட்டும் எக்ஸ்ட்ரா போனோம். சங்கடமாக போச்சு அன்றைக்கி. இந்த இப்படி தான் உள்ளே போனோம். குற்றால பேரருவி நுழைவு வாயில். நம்ம இப்போ நேராக போக வேண்டியது.